ராகவா வந்து சொல்றாரு, "இந்த மாரி பரவாயில்லம்மா, அவ போனா போட்டும். நீ வந்து எல்லாருக்கும் டிஃபன் வைம்மா" அப்படின்னோனே, சூர்யாக்கு போடுமான்றாங்க. சூர்யாக்கு இட்லி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து போதும்ன்னு சொல்லாம சைகை மூலமா காட்டுறாரு. உடனே ராகவா டென்ஷன் ஆயிடுறாரு. "உங்க அம்மாவுக்கு தான் வந்து பிரச்சனை. உனக்கு என்னடா வந்தது? வாய் திறந்து பேச மாட்டியா?" அப்படின்னோனே, சரி, சரி நான் போதும் போதும்ன்னு தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. "அத நான் பார்த்தேன்." அப்படின்னோனே, அமைதியா வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, செமையா வந்து டென்ஷனா இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு வந்து போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து ஐஸ்வர்யா, "ஐயோ! நம்ம விஷயம் தெரிஞ்சிடுமே! நம்ம என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருக்காங்க. உடனே டாக்டர் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோனே, "லேட் ஆகுமா? அப்போ வாங்க அத்தை போயிடலாம். உங்கள பாருங்க கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கிளம்பிடலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் வந்து கிளம்ப வேணாம். நான் தான் சொல்றேன்ல வெயிட் பண்றேன். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவாங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும், கௌதமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து வேற வழி இல்லாம ஐஸ்வர்யா வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு டாக்டர் வராங்க. "டாக்டர் வந்தாச்சு. சொல்லுங்க டாக்டர் உள்ள போலாமா? இவங்கலாம் வர வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க என்ன உளறுறீங்க? நான் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட். டாக்டர் வர இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். வந்துருவாங்க. வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னோனே, சரிங்க நாங்க வெயிட் பண்றோம்." அப்படி சொல்லி சித்ரா மேலும் வெயிட் பண்றாங்க. ஐயோ! அத்தை வெயிட் பண்ணிட்டே இருக்காங்களே! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. ஐயோ! அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ண டாக்டர் தான். அப்பாடி நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட தயவுசெய்து டாக்டர் தயவுசெய்து சொல்லுங்க, ம் தெரிஞ்சிட போகுது உண்மைன்னொன்னே, குழந்தையும் வந்து அம்மாவும் வந்து நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமாவது உண்மையை சொல்லுமா, எவ்வளோ நாள் தான் மறைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாங்க ஐஸ்வர்யாவை. சரிங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வீட்டுக்கு தேடி வராங்க. மாத சங்கத்திலேருந்து வராங்க. நம்ம சூர்யாவை வந்து மகாவையும் வந்து பாராட்டுறாங்க. சூர்யாவுக்கு வந்து சொல்கிறாங்க, "இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குடும்பத்து பையனாக இருந்தும் வந்து மண் மிதிக்க விட்டுருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயங்க நீங்கள் பண்ணது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுறாங்க. உடனே மகா சொல்கிறாங்க, "ஆமாங்க இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்து மருமகளாக இருக்க நான் பெருமைப்படுறேன்." அப்படின்னு நம்ம வந்து மகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ராஜலட்சுமி முறைக்கிறாங்க. அடுத்து வந்து சரி 2 பேருக்குமே வந்து நாங்கள் வந்து மரியாதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு சூர்யா அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. உடனே வந்து நிற்க வச்சு அவங்கள மரியாதை பண்ணுறாங்க. சால்வெல்லாம் போத்துறாங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து சூர்யாவோட அந்த வந்து கையை வந்து அப்படியே வந்து இறுக்கி பிடிச்சு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அணைச்சிக்கிறாங்க சூர்யாவை. உடனே வந்து சூர்யாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. "நில்லுங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்க." அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஹக் பண்ணி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க வைக்கிறாங்க. சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமாக போஸ் கொடுக்குறாங்க. "ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாள் நல்லா வாழணும்." அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா, மகா வந்து மண் மிதிச்சிட்டான்னு சொல்லிட்டு எப்படி கோவப்பட்டா வந்து ராஜலட்சுமி. "இப்போ பார்த்தியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கேட்குறாங்க. அதை பார்த்து ராஜலட்சுமி, "என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, எவ்வளோ தான் இவ பெருமையாக நீங்கள் பேசினாலும் சரி, நான் எக்காரணம் கொண்டு இப்போ பண்ணதை நான் மன்னிக்கவே மாட்டேன். எக்காரணம் கொண்டு என் ஜென்மம் என் உயிர் போகிற வரைக்கும் இவளை நான் வந்து மருமகளை ஏற்றுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து சூர்யாவும் அங்கேருந்து கிளம்பிறாரு. விஜய் வந்து ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக அனாமிகா கால் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. உடனே அனாமிகா, "என் ஃபோனை எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, "என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பேச அவாய்ட் பண்ணுறீங்களா? ஏன் உங்களோட வந்து ரசிகை வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கணுமா?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணதே எனக்கு சந்தோஷம். என் ரசிகையாக இருக்கிறதே சந்தோஷம். அதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. எனக்கு தெரியுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை. உங்களை மீட் பண்ணது அனாமிகா கிடையாது, வேற ஒருத்தவங்க. நான் கிடையாது." அப்படின்னோடனே, "என் ஃப்ரெண்டு தான் உங்களை மீட் பண்ணாங்கன்னொன்னே" ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். "நிஜமாவா சொல்கிறீங்க?" அப்படின்னு. "ஆமாம்." அப்படின்னோடனே, "சரி உங்களை எப்போ தான் மீட் பண்ணுறது?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் மீட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வந்து பார்சல் வரும். அதை முதல்ல ரிசீவ் பண்ணுங்கள். அதில் தெரிஞ்சிடும் நான் எப்போ மீட் பண்ணுறேன்னு" சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு.